2ஆம் இடத்துல குரு பகவான் வலிமையாக இருக்கிறதும் மிகப்பெரிய யோக பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு. ஆக முதல் 2 வாரங்கள் கொஞ்சம் கிணத்துல போட்ட கல் மாரி. தொழில் நிலைமைகளாக இருக்கட்டும், வேலை அமைப்புகளாக இருக்கட்டும், வியாபாரம், விவசாயம் எதாக இருக்கட்டும், காசு வருமா வராதான்ற ஒரு சந்தேகங்கள் இருந்தாலும் கூட, அருமையான அமைப்பாக எல்லாவற்றிலும் நன்றாக இருக்கக்கூடிய தன்மைகள் ஏப்ரல் 3வது 4வது வாரத்தில் இருக்கக்கூடிய நல்ல தன்மையான நல்ல ஒரு மாதமாக இந்த மாதத்தை சொல்ல முடியும். இன்னொன்று குறிப்பாக சொல்லிடலாம், பிள்ளைகளால் கொஞ்சம் பெருமைகள் இருக்கும். இதுவரைக்குமே நான் சரியாக படிக்காத, சரியாக வேலை கிடைக்காத ஒரு தன்மையில் இருக்கக்கூடிய குழந்தைகள், அல்லது கல்யாணத்துக்கு பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், இந்த பாருங்கள் அந்த குழந்தைக்கு கல்யாண அமைப்புகள் சரியாகவே வரல, என்னதான் பார்த்தாலும் வரன்கள் பார்த்துக்கிட்டு போகிறாங்க வந்துக்கிட்டு போகிறாங்களே தவிர நல்லாவே இல்லையே என்கின்ற மாதிரியாக இருக்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே மிகப்பெரிய முன்னேற்ற அளவில் குழந்தைகளால் சந்தோஷம் இருக்கக்கூடிய ஒரு அருமையான நல்ல மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு அபரிதமான அதிர்ஷ்டங்கள் செயல்படக்கூடிய தன்மை. 5ஆம் அதிபதி ராசியில் உச்சமாகிறதும்